இப்போ இதை தச்சாச்சு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்ததுனால கொஞ்சம் அதையும் பார்க்க முடியல, கட் ஆயிடுச்சு. இப்போ அதனால் இதையும் நான் தச்சு வச்சுருக்கேன். அவங்க எடுத்து லேட் ஆகிடுச்சு. இது வந்து 40 சைஸ் இல்லையா, அதனால் எள்ளு இப்போ இதையும் நான் சேர்த்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். முதல் ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு, இதாங்க 2 தையலுங்க. இப்போ இதையும் நான் ஓவர்லாக் அடித்து வந்துடுறேன். வாங்க ஓவர்லாக் அடிக்கிறதுன்னு பார்த்துருங்க, எப்படி அடிக்கிறோம்னு. ஸ்டார்ட் பண்ணி தான்டா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. மொதல் தையல் இருக்கு இல்லையா, மொதல் தையல் அளவுக்கு அதுக்கு ஓவர்லாக் அடிக்கிறேன். அடிச்சிட்டேன். இப்போ வாங்க அங்கே போகலாம். வந்தாச்சு. இப்போ ஓவர்லாக் அடித்தோம் இல்லையா, அது வந்து ஓவர்லாக் அடித்தோம் இல்லையா, எல்லுன்னு ஒரு மார்க் போட்டு எழுதி இந்த பக்கம் போட்டு அடிச்சுக்கோங்களா, அதனால் இந்த பக்கமே மடிச்சுக்குவோம். பின்பக்கம் இதை மடிச்சுக்கணும்.
அடித்தாச்சு. இப்போ நான் போட்டேன். அடுத்து என்னன்னா ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் நாங்கள் வெட்டியிருக்கேன் இல்லையா, இப்போ இது கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிடுவோமா? இது முன் பக்கமா? நான் இங்கேருந்தே தைச்சிட்டு வரேன். நான் செக் பண்ணலை, நான் இங்கேருந்தே தைச்சிட்டே வரேன். நம்ம வெட்டுனது கரெக்டாக இருக்குதா அப்படி இல்லை. இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருந்தால் இது கரெக்டான இடத்துல போய் சேர்ந்துடணும். ஆரம்பமும் முடிவும் கரெக்டாக இருக்கணும். நான் அதனால் இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்றைக்குமே நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது தப்பாக வந்துச்சுன்னா அது வெட்டி விடுவீங்க இல்லையா. நீங்கள் இதை மாதிரி பேட்டர்னை கரெக்டாக எடுங்க. அதுக்கு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்கேலை எங்கே வைக்கணுன்ற முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். எந்த மார்க்லேருந்து நீங்கள் பண்ணணுன்ற முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். துணியை முடிஞ்ச அளவு இழுக்காதீங்க, பிடிச்சிக்குங்க, ஆனால் இழுக்காதீங்க. நான் எதுவுமே செக் பண்ணி பார்க்காம தான் இப்போ கடைசி போன வரையும் நான் செக் பண்ணி பார்க்காம தான் அடிச்சுட்டு வரேன். துணியை மட்டும் இழுக்காதீங்க, அவ்வளோதான் மேட்ரு. இங்கே பாருங்கள், கரெக்டாக சேர்ந்துருக்குங்களா? ஒரு நூலு கணம் தான் வெளியே இருக்குது, மற்றபடி கரெக்டாக இருக்குது. ஏன்னா நூலு கணம் நான் எப்படியும் இழுக்கும்போது ஏதாவது இழுத்துருப்போம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இழுக்காமல் வந்துருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் வெட்டியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு லேசாக இருக்குது. அது நான் இழுத்ததில் ஏதாவது ஒரு இடத்துல இழுத்துருப்போம் இல்லையா, அப்படி தான் இருக்குது. பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. இழுக்கவே கூடாது. இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக சேர்ந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல இழுத்துருந்தால் அப்படி ஆயிடும். ஓகே, பண்ணிட்டாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 இன்ச்சு மார்க் மடித்து அடிச்சுருவோமா? ஏன்னா இது 16.25 தானே எடுத்தோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 2 கோடு கம்மியாக வச்சு எடுத்துக்கிறேன். பேட்டர்ன்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த இடத்துல ஆரம்பித்தாலே கரெக்டாக தாங்க வரும். இதில் இன்னொன்று இருக்குங்க, நம்ம அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கவே இல்லையா, தேய்க்கிறதுனால ஒரு லூஸு ஒரு இது கிடைக்கும் இல்லையா, அதனால மேலே கீழே கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. நீங்கள் தேய்ச்சி கரெக்டாக அடிங்க, கரெக்டாக வரும்.
எனக்கு அதே தான், 2 பக்கம் ஒரே மணி தான் இருக்குது. இந்த இடத்த தேய்ச்சி விட்டுட்டே அடிங்க. அப்போ தான் இங்கனக்குள்ளே சுருங்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு கைக்கு தெரிஞ்சிடும்.